மாநில தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு தீவிர கட்சி நடவடிக்கைகளில் இருந்து சற்று ஒதுங்கியே இருந்த அண்ணாமலை இப்போது திடீரென கூட்டணியை விட்டு விலகி சென்ற தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைக்கிறேன் என்ற பெயரில் திடீர் சந்திப்புகளை நிகழ்த்தி பரபரப்பான கருத்துக்களை பேச ஆரம்பித்திருப்பது அண்ணாமலை தனி ரூட் எடுக்கிறாரோ என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. தனி கட்சி தொடங்க போகிறார், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா உள்ளிட்டவர்களை சேர்த்து கொண்டு தாவேகாவுடன் கூட்டணி வைக்க பிளான் போடுகிறார் என்றெல்லாம் அண்ணாமலை குறித்து செய்திகள் பரப்பப்படும் நிலையில் அவரது நகர்வுகளை உற்று நோக்கி வரும் அரசியல் நோக்கர்களோ தனி கட்சி ஐடியாவெல்லாம் அண்ணாமலைக்கு இல்லை, டெல்லி தலைமை என்ன சொல்லி இருக்கிறதோ அதைத்தான் அவர் இப்போது வேறு ரூட்டில் செய்து கொண்டிருக்கிறார் என்கிறார்கள். அதாவது தமிழகத்தில் இந்த முறை 50 தொகுதிகளுக்கு குறையாமல் பாஜக போட்டியிட வேண்டும் என நினைக்கிறார் அமித்ஷா. அதற்காகத்தான் தங்களுக்கு 18% வாக்கு வங்கி இருப்பதாக முன்கூட்டியே பதிவு செய்து வைத்திருக்கிறார். தங்களுக்கு ஒதுக்கப்படுவதில் 10 தொகுதிகளை டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் தருவது பாஜகவின் பிளான். அந்த 50 இடங்களை பெறுவதற்காகவே ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரனையும் இன்னொரு பக்கம் அண்ணாமலையையும் களத்தில் இறக்கியிருக்கிறார்கள் டெல்லி வாலாக்கள். பழனிசாமியை தங்கள் பிடிக்குள் வைத்திருக்க தினகரனும் ஓபிஎஸும் பாஜகவுக்கு தேவை. அதனால் அவர்களை இழுத்து நிறுத்தும் வேலையை அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கிறது டெல்லி தலைமை. அதே சமயம் பழனிசாமி தரப்பை தாஜா செய்யும் வேலையை நயினாருக்கு கொடுத்திருக்கிறது. ஆக 2 பக்கமும் ஆணை போட்டு தங்களுக்கான டிமாண்டை பூர்த்தி செய்து கொள்வதுதான் பாஜகவின் திட்டமே என்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணிக்கு பங்கம் விளைவிப்பதாக அண்ணாமலை மீது அதிமுகவினர் இன்னமும் ஆத்திரப்பட்டு கொண்டிருக்க, சேலத்தில் பழனிசாமியின் சொந்த தொகுதியிலேயே அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் தொடங்கியிருக்கிறார்கள். தனி மனித துதியை அறவே அனுமதிக்காத பாஜக தலைமை இதை ரசித்து அனுமதிக்கவே செய்கிறது. அதனால்தான் சேலம் மாவட்ட பாஜக தலைவரை ரசிகர் மன்ற தொடக்க விழாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதை சுட்டி காட்டுபவர்கள் அண்ணாமலையின் அசைவுகளுக்கு பாஜக தலைமையின் அனுகிரகம் இருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறென்ன சாட்சி வேண்டும் என கேள்வி எழுப்புகிறார்கள். பாஜக தலைமையின் விருப்பத்திற்கு மாறாக தனி ரூட் எடுத்தால் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் என்னவெல்லாம் செய்யும் என்பது அண்ணாமலை அறியாததல்ல. அதனால் அவர் தனி கட்சி தொடங்குவதெல்லாம் சாத்தியமில்லை. அதே சமயம் கடைசி நேரத்தில் கூட கட்சிகள் இடம் மாறலாம் என அண்மை காலமாக அதிமுக தலைவர்கள் பொடி வைத்து பேசி வருகிறார்கள். அப்படி ஏதாவது காரணத்தை சொல்லி கடைசி நேரத்தில் பாஜகவுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு அதிமுக விஜய் பக்கம் சாய்வதற்கும் சான்ஸ் இருக்கிறது. அப்படி ஒரு நிலை வந்தால் அதை சமாளிக்க பாஜக எந்த எல்லைக்கும் போகும். அந்த சமயத்தில் அண்ணாமலை இப்போது எடுக்கும் சில மூவ்களும் செங்கோட்டையன் தினகரன் சந்திப்புகளும் பாஜகவுக்கு கை கொடுக்கலாம். அதுவரை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.